மாண்புமிகு தமிழக முதல்வர் திரு ஜோசப் விஜய் அண்ணா, முதல்ல உங்களுக்கு வணக்கம். ரெண்டாவது வாழ்த்துக்கள். தமிழ்நாட்டோட கடன் 10 லட்சம் கோடி இருக்குன்னு சொன்னீங்க. நிறைய பேர் அதை குறைக்கிறதுக்காக முயற்சி பண்றாங்க. கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு தோணுன ஒரு சின்ன விஷயம் நான் சொல்றேன். இந்த பைக் இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா எல்லார் வீட்லயும் 1-2 பைக் இருக்கு. எல்லாருமே இன்சூரன்ஸ் எடுக்கிறாங்க. ஆனா அது கிளைம் பண்றது பாத்தீங்கன்னா 100ல 10 பேர் கூட பண்றது இல்லை. இந்த தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் எதுக்கு எடுக்கிறோம், ஏன் எடுக்கிறோன்னே தெரியாம நிறைய பேர் எடுக்கிறாங்க. அந்த இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் போர்ட்டல்ல ஒரு ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா அது மூலயமா எடுத்தா தமிழ்நாட்டோட கடன் கொஞ்சம் குறையும். அந்த மாதிரி கொஞ்சம் பாருங்க. முடியாதுன்னு ஒன்றும் கிடையாது, உங்களால முடியும். தமிழ்நாட்டுக்குள்ள யூஸ் பண்ற பைக்குக்கு கம்பல்சரி இந்த இன்சூரன்ஸ் பாசிபிள் தான். தமிழ்நாட்டை விட்டு டூர் போறாங்க அப்படின்னும் போது அவங்க இந்தியா ஃபுல்லா இருக்க இன்சூரன்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கு. ஆனா 2,80,00,000 பைக் இருக்கு. பைக்குக்கு சராசரியா ஒரு 500 ரூபான்னு போட்டா கூட வருஷத்துக்கு ஒரு 14,000 கோடி வருது. உங்களால முடியும். பைக் இன்சூரன்ஸ் மட்டும் கிடையாது, ஹெல்த் இன்சூரன்ஸ், இந்த கம்பெனிகள்ல வேலைக்கு போய் சேர்றாங்க இல்லைங்களா, அங்க ஒரு கம்பெனி இன்சூரன்ஸ் போட்டு கொடுப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இன்சூரன்ஸ் எல்லாமே தமிழ்நாடு இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படின்னு ஒன்று சின்னதாக ஆரம்பிச்சு அதில் எடுக்கிற மாதிரி வச்சிங்கன்னா கொஞ்சம் வசதியாக இருக்கும். கொஞ்சம் கடன் சுமை கொஞ்சம் குறையும். நன்றி.